சிறகடிக்க ஆசை சீரியல்ல பொறுத்தளவு இனி எபிசோட்ல விஜயா திருப்பியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா? விஜயா வந்தது மட்டும் இல்லாம, மீனா வீட்ல இருந்து யாருமே வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா, எங்க வீட்ல இருந்து எப்படி இங்க வராம இருப்பாங்க? அப்படின்னு சொல்லி மீனா கேட்க, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வாக்குவாதம் மாதிரி ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணியால நம்பவே முடியல. விஜயா எப்படி கேஸ வாபஸ் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதேதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க உண்மைய சொல்ல மாட்டாங்க. நேரா விஜயா அத்தையோட ஃப்ரெண்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நேரா அங்க போயிட்டு அவங்க கிட்ட தலைக்கெல்லாம் மசாஜ் பண்ணி விடுற மாதிரி பண்ணி, எப்படியோ பேச்ச குடுத்து உண்மைய வாங்கிட்டாங்க. ரூ. 2,00,000 வாங்கிக்கிட்டு தான் விஜயா கேஸ வாபஸ் வாங்குனா அப்படின்னு விஜயாவோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, பணத்த வேறயா எடுத்து காமிக்கிறாங்க தேவையில்லாம. அதுக்கப்புறம் ரோகிணியும் பணம் எங்க இருக்கு? சாவி எங்க வைக்கிறாங்க? அப்படிங்கிறத பாத்துர்றாங்க. ஆனா, அப்ப எதுவுமே செய்யவே இல்ல. இங்க வந்து நம்ம முத்துவும், மீனாவும் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் அவங்கள பொறுத்தளவு சால்வ் ஆயிடுச்சு இல்லையா? அதனால சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனாவுக்கு வந்து ஒரு சூப்பரான கல்யாண மண்டப டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வந்திருக்காட்டுக்கு. அத எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாடல் செஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க சந்தோஷமா. இன்னிய எபிசோட பொறுத்தளவு இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.